ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கே டெக் யூடியூப். வீடியோல பத்தி பாடி பார்த்தா வேற பத்திரிங்க தலைவர் 171 திரைப்படத்தோட பில்ல யாருடா பில்ல 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 யாருடா தலைவர் 171 திரைப்படத்தோட வில்லன் யாருன்றது பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஸ்டோராம சப்ஸ்கிரைப் பாத்துக்கோங்க, பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைவர் 171 ஏற்கனவே நான் வந்து பல வீடியோல சொல்லிட்டேன். இந்த திரைப்படம் அவுட் அண்ட் அவுட் ஒரு வேற டைமென்ஷன் நம்ம சூப்பர் ஸ்டாரை பார்க்க போறோம். நம்ம லோகேஷ் அவரோட ஒரு சம்பவமான ஒரு திரைப்படமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் வந்து 2 பார்ட்டாக இருக்க போகுது. பார்ட் 1 பார்ட் 2. லோகேஷ் அவரோட யூனிவர்ஸ் இல்லைங்க இது. ரஜினி அவரை வச்சு ஒரு 2 பார்ட்டாக வந்து ஒரே ஷெட்யூலில் வந்து 2 பார்ட்டையும் எடுத்து முடிச்சுட்டு பார்ட் 1 ஃபஸ்ட்டு அப்புறம் பார்ட் 2 இந்த பிளானிங்கில் இருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து கன்ஃபார்ம்ன்றது தெரியல. இப்போதைக்கு இதான் ஜஸ்ட் பிளானாக இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 தலைவர் 171 பார்ட் 1 பார்ட் 2 இதான் ஜஸ்ட் பிளான். பட்ஸ் எப்படி வந்து அப்கமிங்கில் வந்து எந்த மாதிரி போகுன்றது பற்றிலாம் தெரியல. பட் இனிஷியல் ஸ்டேஜில் இதான் பிளானிங்காக இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு. சக்ஸஸ் ஆனால் வந்து தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரே கொண்டாட்டம் தான். அப்புறமேட்டு லோகேஷ் லியோ படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு கொடுத்து ஒரு சில சொதப்பல் இருந்தாலும் படம் வந்து அவுட் அண்ட் அவுட் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான படம் இருந்துச்சு. அந்த தவறுகள்லாம் திருத்திட்டு தலைவர் 171 ஒரு தரமான சிறப்பான படத்தை கொடுப்பாருன்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் அவர் கதை வந்து இப்போ எழுதிட்டு இருக்காரு, மும்முரமாக எழுதிட்டு இருக்காரு. அதுலயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பல தவறுகள் செஞ்சுட்டேன் ஒரு சில காட்சிகள் அமைப்பில். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரியான தவறுகள் இருக்காது. அவுட் அண்ட் அவுட் ஒரு தலைவருக்கான ஒரு படம். தலைவர் வந்து வேற டைமென்ஷனில் வேற மாதிரியான ஒரு படம். இது வரைக்கும் நம்ம தலைவர் இந்த மாதிரி நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் வந்து மும்முரமாக எழுதிட்டு இருக்காரு கதைக்களத்தை. அது எந்த அளவுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து இருக்குன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ வந்து தலைவர் 171 வில்லன் யாரு தலைவருக்கு ஏற்ற வில்லன் யாரு அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு ஃபேன் பாயே வில்லனா வந்தா, ஒரு டயர்ட் ஃபேனே ஒரு வில்லனா வந்தா, சின்ன வயசுல வந்து தலைவர்னு இருந்தவர், தலைவர் ஃபேனாகவே இருந்தவர், தலைவரோட டயர்ட் ஃபேனாக இருக்கிறவர் தான் ஒரு இப்போ தலைவர் 171 வில்லன் நடிக்க போகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு டயர்ட் ஃபேன் இப்போ தலைவருக்கே வில்லன், இது எந்த மாதிரி இருக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு செமையான ஒரு இதுதான். நம்ம லோகேஷ் அவர் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து ஒரே சம்பவமான ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஏன்னா இந்த காம்போ வந்து தரமாக இருக்கும், குரு சிஷியன் காம்போ. அதனால் இந்த காம்போத்துக்கு வேற லெவலில் ஒரு சம்பவம் இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி யார் தான்ப்பா அந்த வில்லன்? குரு சிஷியன் ஃபேன் பாய் ஒரு சிவகார்த்திகேயனா இருக்குமோ? நோ, சிவகார்த்திகேயன் வந்து வில்லன் இல்லை. சிவகார்த்திகேயன் ஒரு கேரக்டர் இதில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துளி வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரில. ஆனால் ஒரு 5% ஹோப் இருக்குது சிவகார்த்திகேயன் ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் அது இந்த போய் வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லை. ஒரு 0.5% தான் நான் சான்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வில்லன் யார்? இப்போ குரு சிஷியன்னா நம்ம ராகவா லாரன்ஸா? நினச்சேன் சந்திரமுகி 2 எடுக்கும் போதே நினச்சேன். நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தான் வந்து தலைவர் 171 வில்லன் ரோல் பண்ண போகிறாரு. ராகவா லாரன்ஸ் அவரோட வில்லனிசம் எப்படி இருக்குன்றது நமக்கே தெரியும். இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஜிகர்தண்டா டப்ளெக்ஸ். அதில் வந்து அவர் எந்த அளவுக்கு ஆக்டிங் வெளிப்படுத்தினார். இப்படி லாரன்ஸ் மாஸ்டர் இப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்த முடியுமான்னு இல்லை சாக்கானாங்க. அதுதான் இப்போ வந்து தலைவர் 171 அவர் வில்லன் பரிமாணத்தில் எந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் வெளிப்படுத்த போகிறார். அதுவும் ஆப்போசிட்டில் யார்? அவரோட டயாட் ஃபேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவருக்கு எதிராக வந்து வில்லனிசம் பண்ண போகிறாரு. இது வந்து ஒரு பெரிய சூப்பரான ஒரு காம்போ தான். நான் ரொம்ப ஈராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தலைவர் 171 திரைப்படத்துக்காக. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? லாரன்ஸ் தலைவர் காம்போ எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதை பொறுத்து பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மேலே ஸ்டார்ட் பண்ணுறதா பிளானிங். பொறுத்திருந்து பார்ப்போம். தலைவர் 170 ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கேப் கழிச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம லோகேஷ் வந்து மும்முரமாக இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. லியோ மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில சொதப்பல் பண்ணக்கூடாது, இந்த படத்தை தரமான ஒரு ஸ்கெட்சில் வந்து எழுதி முடிக்கணும்னு அவரோட நோக்கம் வந்து ஒன்லி ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பாருங்கள். தலைவர் 171 ஒரு நம்ம லோகேஷ் அவரை ஒரு இன்னொரு படம் வந்து இந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நான் இந்த தடவை சொல்கிறேன், பொறுத்திருந்து பாருங்கள். டேட் திஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். நீங்கள் தலைவர் 171 திரைப்படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? லாரன்ஸ் மாஸ்டர் வில்லன் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.